சரி, இன்றைக்கு வந்து நாங்கள் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்ன்ற சம்மரி ஒருக்கா பார்த்துட்டு நிப்பாட்டுவோம் தெரியும். அதாவது வந்து டென்சஸ்ன்ற வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ். டென்சஸ்ன்றா காலங்கள், அது இந்த காலங்கள்ன்ற வந்து ஆக்டிவ் வாய்ஸ். சரியான ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். பேசிவ் வாய்ஸ் இது வந்து நாங்கள் இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்து இறுதி மட்டும் பார்த்துட்டு இந்த காலம் என்ற இதை வந்து இந்த கிளாஸில் வந்து நிப்பாட்டலாம். அந்த வகையில் முதலாவது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். முதலாவது வந்து இப்போ கீ என்னொரு எழுவாக இருந்தா கீ ரைட். இப்போ சிம்பிளாக நாங்கள் ஒரு வேர்ப்ஸ் எடுப்போம். ரைட், கீ ரைட்ஸ் a letter. இப்போ இது வந்து கீ அண்டு வந்து சிங்குலர் நவுன் வந்தபடியா இந்த வினைச்சொல்லில வந்து கட்டாயங்கள் என்ன செய்யணும், மாற்றங்கள் நிகழ வேணும். அப்ப கீ என்ற சிங்குலர் நவுன் வந்தா வினைச்சொல்லில சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல மாற்றம் நிகழ வேணும். அப்ப இதுல வந்து என்ன செய்யணும்டா எஸ் சேரும். ஏனென்றா ஒரு வினைச்சொல்லுக்கு பின்னுக்கு வந்து ஒரு வினைச்சொல் ஈயில முடிஞ்சா அந்த ஈக்கு வந்து எஸ் சே பண்ணாங்க, நவுன் வந்து சிங்குலராக இருக்கு. அப்ப கீ ரைட்ஸ் a letter என்ன for them, அவர்களுக்காக அவன் ஒரு கடிதம் எழுதுகின்றான். சரிதான், அவர்களுக்காக அவன் ஒரு கடிதம் எழுதுகின்றான். இது வந்து முதலாவது. இதை நாங்கள் பேசிவ் வாய்ஸாக மாற்றும் பொழுது, அதாவது வந்து இது ஆக்டிவ் வாய்ஸ். இந்த ஆக்டிவ் வாய்ஸை நாங்கள் பேசிவ் வாய்ஸாக மாற்றும் பொழுது, இந்த ஆக்டிவ் வாய்ஸை பேசிவ் வாய்ஸாக மாற்றும் பொழுது he writes a letter for them, அவர்களுக்காக அவன் ஒரு கடிதம் எழுதுகின்றான். இப்ப எதை அண்டு கேட்க எது ஆன்சரா வருகுதோ அதுதான் இங்க வந்து என்னண்டா சப்ஜெக்டாக வரும். அதாவது வந்து பேசிவ் வாய்ஸ் டென்ஸ் வந்து சப்ஜெக்டாக மாறும். he writes a letter என்றா எதை எழுதுகிறான் என்று கேட்கும் பொழுது லெட்டர் என்றது இங்க வந்து எதை எழுதுகின்றான். he writes அவன் எழுதுகின்றான். எதை எழுதுகின்றான் என்றா லெட்டர். அப்ப லெட்டர் என்றா ஒருமையை குறிக்கும். அப்ப லெட்டர் என்றது ஒருமையை குறிக்கும். ஒருமையை குறிக்கிறபடியா அது இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து அதுக்குரிய ஹெல்பிங் வேர்ப் வந்து இஸ் வரும். அந்த லெட்டர் என்றபடியா இஸ் வரும். இங்கால வந்து இந்த ரைட்ஸ் வந்து வேர்ப்ஸை பார்க்கணும். அதுகின்ற வந்து நாலாவது ஃபார்ம் வேர்ப் வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளோட சேர்த்தா நாலாவது ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் வந்து ரைட்ஸ் இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் வந்து ரிட்டன். சரிதானே, ரிட்டன். இங்க வந்து அடுத்த ரிட்டன் அண்டு அடுத்த வந்து பை வரும், பை ஒப்ஜெக்ட் வரும். அப்ப லெட்டர் இஸ் ரிட்டன் பை ஒப்ஜெக்ட். அப்ப பை ஒப்ஜெக்ட் என்றா இந்த சப்ஜெக்ட் நவுனுக்கு வந்து அதுக்குரிய வந்து ஒப்ஜெக்ட் ப்ரோனவுனை பார்க்கணும். அப்ப பை என்றதுக்கு இங்கால வந்து என்னென்று வரும்னா கீக்கு வந்து கிம் என்றது வந்து அது இந்த ஒப்ஜெக்ட் நவுன். அப்ப லெட்டர் இஸ் ரிட்டன் பை ஹிம் ஃபார் தெம். இங்கால மிச்சம் அப்படியே வரும். இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பேசிவ் வாய்ஸ். அடுத்தது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு வந்து பார்ப்போம். அப்ப இதே வசனத்தை பார்ப்போம். கீ ரைட் வந்து பாஸ்ட் வேர்ப் வந்து ரோட். கீ ரோட் a letter for them. இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். இது வந்து சிம்பிள் பாஸ்ட்ல வந்து ஆக்டிவ் வாய்ஸ். சிம்பிள் பாஸ்ட்ல ஆக்டிவ் வாய்ஸ் என்றா இதை நாங்கள் என்னென்று நாங்கள் சிம்பிள் பாஸ்டில் ஆக்டிவ் வாய்ஸ் என்று பார்க்க போறோம்டா இந்த வார வினைச்சொல் வந்து டிரெக்டாக வரும். இந்த வினைச்சொல் எப்படி இருக்குமெண்டா இது பாஸ்ட் குலத்துக்குரிய வேர்ப்பாக இருக்கும், பாஸ்ட் டென்ஸுக்குரிய வேர்ப்பாக இருக்கும், பாஸ்ட் டென்ஸுக்குரிய மூன்றாவது குல வேர்ப்பாக இருக்கும் கீ ரோட். அப்ப கீ ரோட் என்றா அவன் எழுதினான் a letter for them, அவர்களுக்காக அவன் ஒரு கடிதம் எழுதினான். அப்ப கீ ரோட்ன்றது வந்து இங்க என்ன செய்யப்படுதுன்னா பாஸ்ட் வேர்ப். இங்க ரைட்ன்றது வந்து ப்ரெசன்ட் வேர்ப். இது சிங்குலர் நவுன் என்றபடியா சேர்த்துனாங்க. இங்க கீ ரோட் போடுறோமே என்னண்டா வந்து இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் வந்து வேர்ப் ஃபார்ம் வந்து ரைட் வந்து பாஸ்ட் ஃபார்ம் வந்து ரோட். அப்ப கீ ரோட் a letter for them, அவர்களுக்காக அவன் ஒரு கடிதம் எழுதினான். இங்கால வந்து இன்னும் கூட போடலாம், ஜஸ்டர்டே டு லாஸ்ட் வீக் லாஸ்ட் மந்த் போடலாம். இப்ப இதுக்கு வந்து எதை எழுதினான் கேட்க எது ஆன்சரா வருகிறதோ அதுதான் இந்த சப்ஜெக்ட் நவுனாக வரும். அப்ப எதை எழுதினான்டா லெட்டர் எழுதினான். லெட்டர்ன்றது வந்து ஒருமையாக இருக்குது. லெட்டர் ஒருமையாக இருந்தா இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்குரிய வந்து சிம்பிள் பாஸ்டுக்குரிய வந்து பேசிவ் வாய்ஸுக்குரிய ஹெல்பிங் வேர்ப் வாஸ் வரும். அதாவது வந்து சிம்பிள் பாஸ்டுக்குரிய வந்து ஹெல்பிங் வேர்ப் வந்து வாஸ் வரும்.
அதோட இப்ப இது பன்மையாக இருந்தா லெட்டர்ஸ் இருந்தா வேர்டு வரும். அப்ப லெட்டர் வாஸ் இங்கால வந்து என்ன இது இந்த பாஸ்ட் ரோட் இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப், ரைட் இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப், ரிட்டன். அந்த ரிட்டன் எல்லாத்துக்கும் வந்து ரிட்டன் தான் வரும். அப்ப ரிட்டன் என்ன மாதிரி வரும்னா ஆப்ஜெக்ட் நவுன் வந்து பை ஹிம், ஃபார் தெம். இது வந்து passive voice. for them. இப்ப இதுன்ற மீனிங் வந்து லெட்டர் வாஸ் ரிட்டன் பை ஃபார் தெம் என்றா அவர்களுக்காக அவனால் என்ன செய்யப்பட்டது, for him letter was written by him for them. அவர்களுக்காக அவனால் ஒரு கடிதம் எழுதப்பட்டது. அவன் ஒரு கடிதம் அவனால் அவர்களுக்காக எழுதப்படுகின்றது. இது இந்த மீனிங் வந்து படுகின்றது, பட்டது என்று வரும். அப்ப he wrote a letter for them என்றா அவன் அவர்களுக்காக ஒரு கடிதம் எழுதினான். லெட்டர் வாஸ் ரிட்டன் பை ஹிம் ஃபார் தெம் என்றா அவர்களுக்காக அவனால் ஒரு கடிதம் எழுதப்பட்டது. இதை வந்து நாங்கள் சிம்பிள் ஃபியூச்சர் பெசிவ்ல பார்க்கும் பொழுது இப்ப கீ என்று வந்தா வில் என்று வரும். கீ வில் ரைட், அதாவது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு வந்து ஹெல்பிங் வெர்ப் வந்து வெளிப்படும். மற்ற சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு வந்து வெர்ப் வந்து மறைஞ்சு நிற்கும். அது உங்களுக்கு தெரியும். அது இந்த ஹெல்பிங் வெர்ப் வந்து மறைஞ்சு நிற்கும். இதுக்கு டஸ்ன்றது இருக்கு, இதுல டிட்ன்றது இருக்கு, ரெண்டும் மறைஞ்சு நிற்கும். ஆனா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸுக்கு வந்து ஹெல்பிங் வெர்ப் கட்டாயம் பெற வேணும். அந்த ஹெல்பிங் வெர்ப் வந்தா தான் அந்த செயல் வந்து நடக்கும்ன்றதை காட்டும். எதிர்காலத்திலே அந்த செயற்பாடு வந்து என்ன செய்யும், நடக்கும் என்று காட்டும். அப்ப he will write a letter என்ன வரும்டா for them. எப்படி அங்கால ஒரு காலத்தை உணர்த்துறதுக்கு நெக்ஸ்ட் வீக்கெண்ட் போடலாம். அதாவது நெக்ஸ்ட் வீக்கெண்ட் அடுத்த வாரம் அவன் அவர்களுக்காக ஒரு கடிதம் எழுதுவான். அப்ப he will write என்றா அவன் எழுதுவான். லெட்டர் என்றா ஒரு கடிதம், for them next week அடுத்த வாரம் அவர்களுக்காக அவன் ஒரு கடிதம் எழுதுவான். இதை passive voice ஆக்க போறோம்னா he will write என்றா வந்து அவன் எழுதுவான். எதை எழுதுவான் என்று கேட்க எது ஆன்சராக வருகுதோ அதுதான் இங்க ஒப்ஜெக்ட் நவுனாக வரும். அப்ப அந்த ஒப்ஜெக்ட் நவுன் தான் இங்க சப்ஜெக்ட் நவுனாக வரும். லெட்டர் என்றது வந்து இங்க வந்து அவன் எதை எழுதுவான் என்று கேட்கும் பொழுது வரும். அப்ப அதுதான் இங்க ஒப்ஜெக்ட் நவுன் சப்ஜெக்டாக மாறும். லெட்டர் என்னென்று வரும்டா இங்க வில் பி என்று வரும். சரிதான். லெட்டர் வில் பி. அடுத்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப் வந்து ரிட்டன் by him for them அங்கால இருக்கிறது எல்லாம் எந்த நீளமான வசனமாக இருந்தாலும் அங்கால இருக்கிறது அப்படியே வரும். நெக்ஸ்ட் வீக் என்றது அப்படியே வரும். இதுகின்ற மீனிங் என்னண்டா அவன் நாளைக்கு ஒரு கடிதம் அவன் அடுத்த வாரம் அவர்களுக்காக ஒரு கடிதம் எழுதுவான். அவனால் ஒரு கடிதம் அவர்களுக்காக அடுத்த வாரம் எழுதப்படும். விளங்குதா என்னண்டு? அப்ப அடுத்த வாரம் அவனால் ஒரு கடிதம் வந்து அவர்களுக்காக எழுதப்படும். அவனால் ஒரு கடிதம் வந்து அடுத்த வாரம் அவன் எழுதுவான். அடுத்த வாரம் ஒரு கடிதம் அவர்களுக்காக எழுதுவான். இது வந்து அவனால் ஒரு கடிதம் அவர்களுக்காக அடுத்த வாரம் எழுதப்படும். அதான் இது இந்த மீனிங். அப்ப இந்தளவம் வந்து சிம்பிள் டென்ஸ், அதாவது சாதாரண காலங்களின் வந்து ஆக்டிவ் வாய்ஸும் பேசிவ் வாய்ஸும். சாதாரண காலங்களின் ஆக்டிவ் வாய்ஸும் பேசிவ் வாய்ஸும் தான் இது. அப்ப சாதாரண காலங்களின் ஆக்டிவ் வாய்ஸும் பேசிவ் வாய்ஸும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸும். he writes a letter for them என்றா அவர்களுக்காக அவனால் வந்து ஒரு கடிதம் எழுதப்படுகின்றது. அவன் ஒரு கடிதம் அவர்களுக்காக எழுதுகின்றான். இது வந்து லெட்டர் இஸ் ரிட்டன் பை ஹிம் ஃபார் தெம் அவர்களுக்காக அவனால் ஒரு கடிதம் எழுதப்படுகின்றது. இப்ப இஸ் ரிட்டன் இது வந்து லெட்டர்ஸ் என்று வந்தா என்று வந்திருக்கும். இது ஒருமை என்ற வழியா இஸ் வருது. he wrote a letter for them அவர்களுக்காக அவன் ஒரு கடிதம் எழுதினான். அப்ப இதுல வந்து பன்மையாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் வினைச்சொல் வந்து அப்படியே தான் வரும். இதுல ஒரு மாற்றமும் நிகழாது. ஆனா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் எஸ் ஐஎஸ் வினைச்சொல்லில மாறும். அது வேர்ப்ஸின் வார வேர்ப்ஸை பொறுத்து அந்த வினைச்சொல்லில மாற்றங்கள் நிகழும். இப்ப he wrote a letter for them என்றா அவர்களுக்காக அவன் ஒரு கடிதம் எழுதினான். லெட்டர் வாஸ் ரிட்டன் பை ஹிம் for them அவனால் ஒரு கடிதம் அவர்களுக்காக எழுதப்பட்டது.
he will write a letter for them next week. அவன் ஒரு கடிதம் அவர்களுக்காக அடுத்த வாரம் எழுதுவான். லெட்டர் will be written. அவனால் ஒரு கடிதம் எழுதப்படும் for them next week. அவனால் அடுத்த வாரம் ஒரு கடிதம் அவர்களுக்காக எழுதப்படும். சரி, அடுத்த கண்டினியூஸ் டென்ஸுக்குரிய இதை பார்ப்போம். கண்டினியூஸ் டென்ஸுக்குரிய பேசிவ் ஆக்டிவ் வாய்ஸை பார்க்கும் பொழுது இப்போ அதை 4ஆவதாக எழுதி பார்ப்போம். கீ இப்ப கீ என்று வந்தா இதுல என்னண்டா சிம்பிள் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ண்டா சிங்குலர் நவுனாக இருந்தா இஸ் வரும். அப்ப கே இஸ் இங்க வரும் என்னண்டா ரைட்டிங். இப்ப ரைட்டிங் என்று வரும். இங்க டி டபுள் ஆகாது, ரிட்டனுக்கு மட்டும்தான் டி டபுள் ஆகும். இங்க டி டபுள் ஆகும். கே இஸ் ரைட்டிங் என்ன வரும்? a letter for them. அவர்களுக்காக அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கின்றான். அவர்களுக்காக அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறான். அப்ப he is writing a letter for them. அவர்களுக்காக அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கின்றான். அப்ப இதுல அவன் எதை எழுதி கொண்டிருக்கிறான் என்று கேள்வி கேட்க எது ஒப்ஜெக்ட் நவுனாக இருக்குதோ அதுதான் இங்க சப்ஜெக்ட் நவுனாக வரும். a letter இங்க என்னண்டா இஸ் அண்ட் ஹெல்ப். லெட்டர்ன்றது ஒருமே, அதால இஸ் அண்ட் அப்படியே வரும். இஸ் அண்ட் வந்தா இஞ்சால இதுக்குரிய ஹெல்பிங் வேர்ப் பீயிங் அண்டு மாறும். இப்ப இஸ் பீயிங்ன்றது இதுக்குரிய ஹெல்பிங் வேர்ப்பாக இருக்கும். எதுக்கண்டா பிரசன்ட் கண்டினியூஸுக்குரிய பாசிவ் வாய்ஸுக்குரிய இஸ் பீயிங் ஆக இருக்கும். அப்ப லெட்டர் இஸ் பீயிங் இங்க என்ன வரும்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் தான் வரும். ரிட்டன் பை ஹிம். சரி, ரிட்டன் பை ஹிம் யாருக்காக எழுதப்பட்ட அவர்களுக்காக for them என்றது அங்கால வரும். சரிதான். இது ஆக்டிவ் வாய்ஸாக இருக்கும், இது பாசிவ் வாய்ஸாக இருக்கும். அடுத்தது இது சிம்பிள் பாஸ்ட் என்ற பாசிவ் வாய்ஸை பார்க்கும் பொழுது ஆக்டிவ் வாய்ஸை பார்க்கும் பொழுது 5ஆவது பாருங்க. வாஸ் வரும். ஏனென்றா சிங்குலர் நவனாக இருந்தா வாஸ் வரும், பன்மையாக இருந்தா வரும். அப்ப கீ வாஸ் ரைட்டிங் என்றதை வரும். ரைட்டிங் a letter for them. இது ஆக்டிவ் வாய்ஸாக இருக்கிறது. இந்த ஆக்டிவ் வாய்ஸா இது வரும் பொழுது இதை பாருங்க. he was writing a letter. எதை எழுதினான்? எழுதி கொண்டிருந்தான். அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தான். அவர்களுக்காக அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தான். அப்ப லெட்டர்ன்றது இங்க என்ன மாதிரி வர போகுதுண்டா லெட்டர்ன்றது இங்க ஒப்ஜெக்ட் நவுன் அங்க இருக்கிறது இந்த சப்ஜெக்டா மாறப்போகுது. இங்க வாஸ் அந்த வாஸோட பீயிங்ன்றது அட் ஆக போகுது. பாசிவ் வாய்ஸ்ன்றதை காட்டுறதுக்காக பீயிங் அட் ஆக போகுது. அப்ப லெட்டர் வாஸ் பீயிங் இங்க பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் வரும் என்ன வரும்டா ரிட்டன் வரும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் தான் எல்லா பாசிவ் வாய்ஸுக்கும் பாவிக்கப்படும் ரிட்டன். அப்ப லெட்டர் வாஸ் பீயிங் ரிட்டன். அடுத்து என்ன? பை ஹிம். இதுல பை ஹிம் போடப்படையில பை ஹிம். சரிதானே? பை ஹிம். அப்ப லெட்டர் வாஸ் பீயிங் ரிட்டன் பை ஹிம் for them என்றது கடைசியாக வரும். அப்ப ஒரு லெட்டர் அவனால் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கப்பட்டது. அப்ப எழுதி கொண்டிருக்கப்பட்டதுண்டா நடந்தது. அவனால் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கப்படுகின்றது. அவனால் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கப்பட்டது. அப்ப ரெண்டும் வித்தியாசப்படும். இது செயல் நடந்து கொண்டிருந்தது என்று காட்டும், இது செயல் நடந்து கொண்டிருக்கின்றது என்று காட்டும், இந்த செயல் நடந்து கொண்டிருந்தது என்று காட்டும். அப்ப he was writing a letter by him for them. அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தான். he was writing a letter. இது சரிதானே? இதுல நான் மாறி போட்டேன். அப்ப he was writing a letter for them. அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தான். அவர்களுக்காக அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தான். letter was being written by him. அவனால் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கப்பட்டது. for them அவர்களுக்காக. அப்ப இந்தலாம் இது கண்டினியூஸ் டென்ஸுக்குரிய பாசிவ் வாய்ஸுக்குரிய வாக்கியம். அதாவது ஆக்டிவ் வாய்ஸும் பாசிவ் வாய்ஸும் அதே நேரம் சிம்பிள் பாஸ்டுக்கு சிம்பிள் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கு பாசிவ் வாய்ஸ் இல்லை. இது எழுதும்.